ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியான சூரியன் ராசியிலேயே உட்கார்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட துவக்கத்திலேயே உட்கார்ந்திருக்காரு. அவரோட சேர்ந்து தன அதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லுவோம் புதன், அவர் தான் 2ஆம் இடத்ததிபதி. ஸோ அவருமே உங்களுடைய ராசியில் உட்கார்ந்திருக்காரு. அப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் செய்ய முடியாத, செய்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்து உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது. உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிக்கான காலம்தான் இந்த காலம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2க்கு போயிட்டார். 2ஆம் இடத்துக்கு குரு போய் அந்த 2ஆம் இடத்த அதிபதி உங்கள் ராசியிலே வந்து கிட்டத்தட்ட அமர்ந்திருக்கிறார் துவக்கத்திலேயே. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு, மனசுக்குள்ள உள்ள கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. எங்க 5ஆம் இடத்துல கேது உட்காந்து உங்களை படுத்துனது சொல்லவா செய்யணும்? நம்ம ஒவ்வொரு வீடியோ இருக்கோம். 1.5 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு, கவலைகள், துன்பங்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி கூட செய்ய முடியாமல் எப்படி தகச்சிருப்பீங்க. இப்போ கடைசியில் எதையுமே செய்யவா வேண்டாமாங்கிற சிந்தனையில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். வேலை 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 எங்கே, வேலை எங்கே, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை எங்கே, எங்கேயா கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்களே, உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்க போகிறது. குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை, தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு பிடித்தமான வேலையை உருவாக்கி தரப்போகிறார். யாராவது ஒருத்தர் வருவார், என்னை வந்து வேலைக்கு கூட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? அது குரு தான். குரு பகவான் தான் தன்னுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு ஒரு குருவாக, ஒரு சகோதர சகோதரியாக இருந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறார்.